முதலில் தலைப்புச் செய்தி. யாழ் விவசாயிகளின் அவல நிலை. இனி விரிவான செய்தி. யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணி பிரதேசத்தில் நாவற்காட்டு பகுதியில் உள்ள கிழக்கு வழி என்று அழைக்கப்படுகின்ற வெளியோர வெங்கிராயன் வயல்வெளியே இதுவாகும். சுமார் 600 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட குறித்த வயல்வெளியில் நாவற்காடு, குடமியன், கரம்பைக்குறிச்சி, இடைக்குறிச்சி, இயற்றாலை, மாசேரி போன்ற பல பகுதிகளில் வசிக்கும் விவசாயிகள் நெடுங்காலமாக நெற்பயிர் செய்கை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரம்ப காலம் தொட்டு இந்த வயல்வெளியில் மேற்கொள்ளப்படுகின்ற நெற்செய்கையானது விவசாயிகளுக்கு பாரிய விளைச்சலை கொடுத்து வந்த நிலையில் அண்மை காலங்களாக வயல்வெளியில் வெள்ள நீர் பாய்ச்சலின்றி தேங்குவதால் விளைச்சலில் பெரும் சரிவு ஏற்பட்டது. இதனால் விவசாயிகள் தொடர்ச்சியாக பாதிப்படைந்து வருகின்றனர். நாவற்காடு, குடமியன், கரம்பைக்குறிச்சி, இடைக்குறிச்சி, இயற்றாலை, மிரிசுவில் போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து வெள்ள நீர் வடிந்தோடி வந்து இந்த வயல்வெளியில் விழுகின்றன. பின்னர் இந்த வெள்ள நீர் அடிவாய்க்கால் என்று சொல்லப்படுகின்ற பாரிய வாய்க்கால் வழியாக கண்டல் பகுதிக்கு சென்று அங்கிருந்து முள்ளிவழி வழியாக யாக்கரு பகுதியை ஊடறுத்து மண்டான்வழி வழியாக வல்லை வழிக்கு சென்று அங்கிருந்து தொண்டைமனார் ஊடாக கடலில் விழுவது வழமை. இந்த நிலையில் கடந்த வருடம் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் சீரற்ற காலநிலை காரணமாக அதிகளவு மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது. இதனால் இந்த வயல்வெளியில் வெள்ள நீர் தேங்கியது. வாய்க்கால் வழியாகவும் வெள்ள நீர் வடிந்தோடாத காரணத்தால் நெற்செய்கை அழிவடையும் நிலையை எட்டியுள்ளதாக விவசாயிகளால் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அத்துடன் இது தொடர்பாக அதிகாரிகளின் கவனத்திற்கும் கொண்டுவரப்பட்டது. இவ்வாறான நிலையில் தற்போது அறுவடை கால பகுதி ஆகையால் விவசாயிகள் நெல் அறுவடையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த வயல்வெளியில் மேற்கொள்ளப்பட்ட நெற்செய்கை விளைச்சல் இல்லை எனவும் முற்றாக அழிவடைந்துள்ளதாகவும் இதனால் தாம் பெரும் பாதிப்படைந்துள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். குறித்த வயல்வெளிக்கு எமது ஊடக பிரிவு நேரில் சென்று நிலைமையை பார்வையிட்டது. தற்போதும் வயல்வெளிகளில் வெள்ள நீர் தேங்கியிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. வெண்டைக்கு வயல் வெட்டுறீங்கள், விளைச்சல் என்ன மாதிரி? விளைச்சல் வேறு நம்ம தண்ணிக்கு எல்லாம் ஒரு வயதும் பெரிய விளைச்சலும் இல்லை. இந்த வேறும் அப்படி இருக்க மாட்டேன். என்ன காரணம்? காரணங்கள் தண்ணி தண்ணி வந்து தேங்கினாலும் எங்களுக்கு தண்ணி பிரச்சனாலும் எங்களை பயிர் போல தான் நல்ல பயிர் இந்த வெள்ளத்தால் எங்களை பயிர் மூத்தானியாக. எத்தனை பிறப்ப வெட்டுறீங்கள்? அது 12 வரும். எத்தனை பேக் நெல் வேறுமன்னு நினைக்கிறீங்க? 2 பேக் 2 பேக். நல்ல விளைச்சல் இருந்தா ஒரு 15 பேக். அப்போ கட்டுமோ மிஷினால் வெட்டி? அது என்ன விளைச்சல விட இல்லாது எங்களும் பட்ட இல்லை. அப்போ நாங்கள் எல்லாரும் மீனால் பட்டத்தானே வரும். பார்த்தீங்களா நீங்கள் நேரம் 2 பேக் 2.5 பேக் கூட இல்லை. என்ன 2 பேக் தான். இந்த முறை விளைச்சல் என்ன மாதிரி உங்களுக்கு? ஐயா 15 வரப்பாட்டி எல்லாம் தண்ணியில் தாண்டு வச்சு ஐயா. இதுதான் ஐயா எங்களோட நெல். தண்ணி வாய்ச்சல் இல்லை, நீரோட்டம் இல்லை. நாங்கள் என்னையா செய்கிறது? இங்கே 15 வரப்பு 30 போட்டி போட்டு மிச்சம் கிடக்கு. தண்ணி நிற்குது. வெள்ளம் இந்த முறை சரியில்லாத ஐயா. எங்களுக்கு தண்ணி வாங்குறதுக்கு எங்களுக்கு ஏற்பாடு செய்யணும் ஐயா. இதை ஒழுங்கு செய்தீங்கன்னா நல்லா இருக்கு. எத்தனை பிறப்பு ஓட்டினீங்க? இன்றைக்கு வெட்டின ஐயா 5 வரப்பு. இதெல்லாம் தான் எங்களை நெல். தண்ணி ஓட்டமும் இல்லை. எங்களுக்கு தான் நெல் வந்தது. இந்த வயலையுமே பாருங்க என்ன கிடக்கு. புல்லுக்கு அடுக்கடாச்சு தான் கிடக்கு. இதுக்கு வந்து ஒன்றுமே செய்யலாது நாங்கள். அப்போ 5 வரப்புக்கு இந்த 2 பேக் நெல் தான் இருக்கு. 2 பேக் நெல் தான் கிடக்கு. 2 பேக்கும் இல்லை ஐயா. 1 பேக் நெல்லும் வராது. அப்போ மிஷினால் வெட்டி இருக்கிறீர்கள், வெட்டு கூலிக்கு கட்டுமோ? கட்டாது. என்ன வெட்டு வெட்டிக்கிறது. இப்போ கூலி சம்பளம் எல்லாம் என்ன ஐயா போகுது. ஒன்றும் விழா ஓடிக்கொண்டு போய்க்கொண்டிருக்க ஒன்றும் செய்யலாம்.
இதுதான் நடக்கும் உண்மையான நம்ம இதுதான். இவ்வளவு விளைச்சல் வீழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம்? இந்த நீர்தான் பிரச்சனை. நீர்தானங்களை கூடி இவங்களை வெள்ளாமை அழிக்கிறதாக மற்றும்படி ஒரு அறியாமல் இல்லை. தண்ணி இல்லை என்றால் நல்ல விளைச்சல் வந்திருக்கும். தண்ணி கணக்கான தண்ணி நின்றால் வெள்ளாமா எல்லாருக்கும் நல்ல. இந்த வயல்வெளியில் உள்ள பல வயல்களில் நெற்பயிர்கள் முற்றாக அழிவடைந்து புல்லு காடுகளாகவே காட்சியளிக்கின்றன. இந்த முறை விளைச்சல் என்ன மாதிரி? என்ன காரணம் நினைக்கிறீங்க? முதல் வயலில் வந்து 2 தரம் அழிச்சது, இப்போ தை மாதம் வந்து கொட்டி கிடக்கிறதே முடிக்க விடாமல் அழிச்சு. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? கண்டலை திருத்தி கண்டலுக்கான வாய்க்கால் எடுத்து தண்ணி ஈக்கிடம் போகணும். போனால் நல்ல விளைச்சல் வரும். இதுதான் எங்கட கருத்து. தற்போதும் வயல்வெளியில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் நெல் அறுவடை செய்த பின்னரும் நெற்கதிர்களை உலர்த்துவதற்கு விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். சில விவசாயிகள் வயல் வரம்புகளில் உலர்த்துவதனையும் சில விவசாயிகள் தமது காணிகளுக்கு கொண்டு சென்று உலர்த்தும் அவல நிலையினையும் காண முடிந்தது. இந்த முறை கிழக்கு வழி வயல்வெளியின் விளைச்சல் என்ன மாதிரி? எங்கள் விளைச்சல் 100 பேக் அடிக்கிறவன் 10 பேக் தான் அடிச்சிருக்கிறான் இந்த முறை. அதுக்கு வெட்டு கூலி கொடுக்க கட்டாது எங்களுக்கு. காரணமாக வெட்டி 5 பேருக்கு பண்டிகையில் தான் மழை தொடர்ந்து இன்னும் வெள்ளம் பற்ற இல்லை. இப்போ பண்டிகையில் தான் தப்பி இருக்குது, அதை தான் பெற்றுறோம். அப்போ இந்த இதுகளுக்கு நட்டை கிட்ட இங்கே வந்து வயலை பார்த்து போட்டு பச்சையாக கிடக்கு எல்லாம் நெல் நிற்கணும்னு சொல்லி போட்டு போயிடும். நட்டைக்கிட்டேயும் தார யோசனை இல்லை. அப்போ இந்த நிலையை நீங்கள் பார்க்க தெரியுது வயலுக்கு என்ன கிடக்கண்டு இந்த வேலையும் சுற்றி பாருங்கோ. அப்போ இந்த முறையாவது வெள்ளம் தண்ணியை வர தேங்க விடாமல் பாதுகாத்து வார முறை வந்து விளைச்சலை உண்டாக்குற ஒரு வழியை தர வேணும். சமத்துக்கிட்ட அதிகாரிகள் அதை விட இந்த முறை நட்டைக்கிட்டையும் எங்களுக்கு வழங்கி தருமாறு சம்பந்தப்பட்ட ஆக்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வயலுக்கே புல்லு பண்டிகையில் தான் விட்டுறோம், நெல் விட்டு இல்லை. இப்போ இந்த என்னென்று வாரமுறை விதைகளுக்கு என்ன செய்யலாம்? அப்போ நட்டவிடும் தரமாட்டேன்ட்டாங்க. இடங்களும் நாங்கள் கேட்டளவு தர மாட்ட முடிஞ்ச ஒரு வயலுக்கே அப்படி நாங்கள் எடுக்க இல்லையே. 100க்கு 10% தானே வந்துருக்கு. விட்டாமலையும் சில விட்டுருக்குறோம். அப்போ மிஷினால் விட்டால் கட்டாது, கையால் விட்டால் கூலி சாக்கள் இல்லை. அப்போ விட்டுறதுக்கும் கட்டாது, அதால் விட்டுட்டோம். அப்போ எங்களுக்கு பாரிக்கு அழிவு தான், முள்ளழிவு தான். ஆனால் நாங்கள் முள்ளழிவுன்னு தான் கொடுத்து அவை அப்படி எதிர்பார்க்க தெரியல. அதை இனியாத கருத்தை கொண்டு எங்களுடைய அழிவுகளை மக்களுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தண்ணி எங்களோட வயல்வெளியில் 4 இடத்தாலே மிடிசிவில் கரும்பக்குறிச்சி நாவக்காடு குடமியன் வரணீட்டால் வந்து நிற்கிறவங்க தண்ணி எங்களை வதிகாக கூட வந்து நிற்குது. அதால் போன வருஷம் நாங்கள் இதை பற்றி ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து எங்களை கூட்டி கொண்டு போய் தண்ணி தரங்களை பற்றி இடத்துல காட்டின கப்புவில் ஒரு ரோட்டு போடப்பட்டிருக்கு. அதுக்கு மதகுகள் சின்ன மதகுகள் வச்சுருக்கு. அதால் தண்ணி வயலையும் காட்டிட்டோம். தொண்டமனாரை போய் பார்த்த பொழுது தொண்டமனாறு தண்ணி மட்டம் குறைவாக இருக்குது. அப்போ தண்ணி இதுக்குள்ளே அங்கே திறக்க தெரியல. அப்போ இந்த முறை நாங்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் நீர்ப்பாசன பொறியியலாளர்களுக்கு சம்மந்தப்பட்டு நாங்கள் இந்த முறை தண்ணி மட்டங்களை அறிகிறதுக்கு ஒழுங்கு அளவுகோல் நட்டு தள்ளாமட்டு சொல்லி இருக்கிறோம். போன கிழமை கேட்ட மாட்டோம். அந்த தடங்களையும் பார்த்து எங்களுக்கு எடுத்து தண்ணி இங்கே கூட்டி நிற்கவும் எங்களோட மதவாத பாயக்க முள்ளியில் தண்ணி ஏறவில்லை. அப்போ தண்ணி இதுக்குள்ளே எங்கே தடங்கள் இருக்குன்றது தான் எங்களுடைய கருத்து போகுது. எங்களை மக்கள் விவசாயிகளுக்கு அதை ஒரு இந்த முறை ஆராய்ச்சி செய்து தருவனோடு சொல்லி சம்மந்தப்பட்ட ஆட்களை கேட்டுக்கொள்கிறோம்.